Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியர் செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்படி நம்ம போடக்கூடிய 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ as well as வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வீடியோஸும் உங்க பேரண்ட்ஸோட உட்காந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதே மாதிரி நம்ம வந்து 2 மார்க் வீடியோ சீரிஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த 2 மார்க்லயும் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அப்ப நம்ம வந்து எந்தெந்த யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அதுல நிறைய பேர் 3 மார்க் 5 மார்க் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 மார்க்ஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ லிங்க் அதை எடுத்து பாருங்க. கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி அதை தேடி நம்ம போனோம் அப்படின்னா நாம பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம நினைச்ச கொஸ்டின்ஸ் வர்றது வந்து ரொம்ப கடினம். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய மார்க்கை விட அதிகமான மார்க் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால கண்டிப்பா நம்ம சேனல் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்காவது இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பசங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நம்ம இன்னும் அதிகமாக உங்களுக்காக வீடியோஸ் போடுறதுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 3 மார்க் கேட்க போறாங்க. ஏன்னா இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. சரியா? இது வரைக்கும் வந்து 8 பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கு. அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பார்த்தா இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்காக. நல்லா நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள் 1.8 எக்ஸாம்பிள் 1.9 மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டைம்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1ல 6th சம் 3rd சம் நல்லா கவனிச்சுங்க. இந்த எக்ஸசைஸ் 1.2 மட்டும் பாருங்க, எத்தனை சம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ரேங்க் கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? அதுல இருந்து கண்டிப்பா நம்ம சொல்லிடலாம் ஒரு 3 மார்க் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம்ல 4th சொல்யூஷன், செகண்ட் சம்ல செகண்ட் சொல்யூஷன், செகண்ட் சம்ல 3rd சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் சம்ல 5th சொல்யூஷன், இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.6ல 6th சம்ம 2 டைம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அதையும் நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். நான் ஏற்கனவே 2 மார்க் நம்ம சொன்னோம், ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் படிச்சா போதுமானது. இங்கேயும் பாருங்க 3 எக்ஸசைஸ் தான் நம்ம படிச்சாவே. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் இல்ல 3 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் 2 மார்க்கும் 3 மார்க்கும். சரியா? அதனால விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து 2 மார்க்கும் கேட்டுருவாங்க, 3 மார்க்கும் நமக்கு கேட்டுருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் சாப்டரை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். சரி, ஓகே, அடுத்து செகண்ட் சாப்டர் வந்து பார்க்கலாம். இப்ப செகண்ட் சாப்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு கேட்டுருவாங்க. சரியா? எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் 2.4, 2.14, 2.17, 2.7 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் 2.5ல 3rd சம், அதுக்கப்புறம் 10th சம்ல செகண்ட் சொல்யூஷன். சரியா? எக்ஸசைஸ் 2.5ல. அதுக்கப்புறம் தியரம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, தமிழ்ல சொல்லுவோம் முக்கோண சமநிலைன்னு ஒரு தியரம் இருக்கும். அதையும் தெளிவா பாத்துங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே வரல. அப்ப நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தா எக்ஸசைஸ் 2.5 ஃபுல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் இந்த செகண்ட் எக்ஸசைஸ். சரியா? அந்த செகண்ட் எக்ஸசைஸ் நல்லபடியா பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து ஒரு 3 மார்க் நமக்கு வந்துடும். அப்புறம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தெளிவா நீங்க பாத்துங்க. அதனால சாப்டர் 2 வந்து ஆப்ஷனல் கிடையாது. எல்லா எக்ஸாம்லயுமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். இப்ப சாப்டர் 3 வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். கேட்கறாங்க, கேட்காம நம்ம இருக்கிறாங்க சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும். அப்ப எக்ஸாம்பிள் 3.7, எக்ஸாம்பிள் 3.19, எக்ஸாம்பிள் 3.30 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம். சரி? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.2ல 3rd சம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 3.3ல 6th சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தெளிவா பாத்துங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இருந்தாலும் 3rd சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டரும் கூட. அதனால நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதுல சொல்லிக்கக்கூடிய நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். 3rd சாப்டர்ல கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும், 3 மார்க் நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் சாப்டர் 4 வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ரேர். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க.
நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல எந்தெந்த சாப்டர்ல இருந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ப திரும்பவும் அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் 4.15 ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிள் 4.15 இதே மாதிரியே நமக்கு 4 சம் இருக்கும். இதே மாடல் நமக்கு 4 சம் இருக்கும். அதை ஃபுல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 4.1ல 7 சம், எக்ஸசைஸ் 4.2ல 7 சம். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். 4th சாப்டர் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். 5th சாப்டர் எப்பயும் போல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். நமக்கு எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயுமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த பப்ளிக் எக்ஸாம்ல இருக்க போகுது. சரியா? அப்ப எக்ஸாம்பிள் 5.18, 29, 32, 33. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.1ல 7 சம், 11th செகண்ட் சொல்யூஷன். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் 5.2ல இருந்து ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் இதை நல்லா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, இதுல கண்டிப்பா ஒரு 2 மார்க்கோ இல்ல 3 மார்க்கோ நமக்கு கண்டிப்பா வந்துடும். அதனால எக்ஸசைஸ் 5.2 நல்லா பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல 7 சம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். சரியா? அதனால 5th சாப்டர்ல வந்து நமக்கு கண்டிப்பா வந்துடும். இது நீங்க விட்டுறாதீங்க. 3 மார்க்குக்கு இந்த சாப்டர் வந்து முக்கியமான சாப்டர். நமக்கு எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க. நான் மேல இன்ட்டு போட்டிருக்க சாப்டர்ல ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. 3 மார்க்கு கண்டிப்பா இதுல இருந்து எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி எப்பயும் போல 6th சாப்டர் நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். இந்த எக்ஸாம்பிள் 6.4 2 டைம்ஸ் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.11, 27, 28 இதெல்லாம் பாத்துங்க கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 6.1ல 12th சம், அதுக்கப்புறம் 11th சம் இதை தெளிவா பாத்துங்க. எக்ஸசைஸ் 6.3ல தேர்ட் சம், எக்ஸசைஸ் 6.6ல தேர்ட் சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா ஒரு 3 மார்க் கொஸ்டின் நமக்கு வரப்போகுது இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கோ. ஓகே, இப்போ நம்ம சூப்பரா வேல்யூம் 1 முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வேல்யூம் 2ல வந்து பார்க்கலாம். வேல்யூம் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் அதாவது எக்ஸாம்பிள் 7.4, 7.40 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 7.2ல செகண்ட் சம், 7.5ல செகண்ட் சம், 7.6ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ரொம்ப முக்கியமானது. 7.8ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல அதாவது 7.8ல இருக்கக்கூடிய அந்த 3 சம், முதல் 3 சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா அதுல இருந்து ஒன்னு 3 மார்க்ல கேட்கல அப்படின்னா 2 மார்க்ல கேட்கலாம். 2 மார்க்ல கேட்கல அப்படின்னா 3 மார்க்ல கண்டிப்பா கேட்டுருவாங்க. இந்த 7.8ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 2 டைம்ஸ் நமக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாத்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 8. சாப்டர் நம்பர் 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான 2 மார்க்குக்கும் 8 மார்க்குக்கும் ரொம்ப முக்கியமான 3 மார்க்குக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் ரொம்ப முக்கியமானது 7.8.1 எக்ஸசைஸ் 8.1 ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ வந்து இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் இது வரைக்கும் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கல 3 மார்க்ல. எக்ஸசைஸ் 8.1ல செகண்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், அப்புறம் 7 சம் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 8.2ல 7 சம் 10 சம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.4ல 4th சம் வந்து 3 டைம் கேட்டிருக்காங்க. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 8.4ல 4th சம் வந்து இது வரைக்கும் 3 பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல பாத்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 8.7ல 4th சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் நம்பர் 9. சாப்டர் நம்பர் 9 வந்து நமக்கு வந்து ரேர் தான். இதுல இருந்து 3 மார்க் வந்து கேட்கறது ரொம்ப ஆப்ஷனலா வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் 9.5, 9.8 அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 9.3ல செகண்ட் சம்ல 10th சொல்யூஷன் இதெல்லாம் தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் 10th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் 10.11 வந்து 2 டைம்ஸ் நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, அதாவது 3 மார்க்ல நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.5ல 4th சம்ல 8th சொல்யூஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 10.8ல செகண்ட் சம். சரியா? இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 11th சாப்டர், சாப்டர் நம்பர் 11 வந்து ஆப்ஷனல் தான். இருந்தாலும் எக்ஸாம்பிள் 11.5 அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 11.2ல ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 டைம்ஸ் நமக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா கடைசி சாப்டர்ல இருந்து கண்டிப்பா நமக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. தெளிவா நீங்க பாத்துங்க. எக்ஸாம்பிள் 12.6, 12.18, 12.17 இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.1ல தேர்ட் சம், 5th சம்ல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 12.2ல 9 சம் 10 சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தெளிவா நீங்க பாத்துங்க. இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 3 மார்க் வந்து கேட்க போறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அப்ப ரிப்பீட்டடா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு. அதனால
அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் எந்தெந்த எக்ஸசைஸ்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸசைஸ்க்கு நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. அதுல இருந்து நமக்கு ரிப்பீட்டடா சம்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.